Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் ஆஸ்திரேலியா by A.D. Hope. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு non-detailed form prescribed for PGTRB யூனிட் 7 காமன்வெல்த் லிட்ரேச்சர். ஸோ யூனிட் 7ல பார்த்தீங்கன்னா இன்னொரு பேப்பரும் இருக்கு, இந்தியன் ரைட்டிங்கும் இருக்கு, காமன்வெல்த் லிட்ரேச்சரும் இருக்கு. ஸோ இந்த பேப்பர்ல தான் உங்களுக்கு ஆஸ்திரேலியாங்கிற போம் ப்ரிஸ்கிரைப் ஆயிருக்கு. ஸோ பிஃபோர் வி என்டர் இன்டு த கிளாஸ் அ கைண்ட் ரெக்வெஸ்ட், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. So the full name of A.D. Hope is Alec Derwent Hope. He was born on 21st July 1907 and he died on 13th July 2000. He was an Australian poet and essayist known for his satirical stance. So அவரோட ரைட்டிங்ல ஒரு satire பார்க்கலாம். Was also a critic, teacher and academic. Hope is recognized as one of the most influential and celebrated Australian poets of the 20th century. 20th century Australian poetsல ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஷியலான poet-ஆ நம்ம அவரை பார்க்கிறோம். Okay, Hope, who began publishing his poems when he was 14 years old, was educated in Australia and at the University of Oxford. இவர் பார்த்தீங்கன்னா 14 years old இருந்தே அவர் தன்னோட poems எழுத ஆரம்பிச்சிட்டாரு. He taught at various Australian universities including Sydney Teachers College and Melbourne University. அவர் ஒரு ப்ரீ அகடமிஷியனா இருந்திருக்காரு, டீச் பண்ணியிருக்காரு. அவர் நிறைய ஆஸ்திரேலியன் யூனிவர்சிட்டிஸ்ல டீச் பண்ணியிருக்காரு, சிட்னி டீச்சர்ஸ் காலேஜ்லயும் டீச் பண்ணியிருக்காரு, மெல்போர்ன் யூனிவர்சிட்டிலையும் டீச் பண்ணியிருக்காரு. His first book of poems was The Wandering Islands and it appeared in 1955. ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் புக்கு. இது ஒரு வால்யூமா எடிட்டட் போம்ஸோட வந்தது. அதுக்கப்புறம் இட் வாஸ் ஃபாலோட் பை செவரல் வால்யூம்ஸ் ஆஃப் நியூ போம்ஸ் அண்ட் ஆஃப் கலெக்டட் போம்ஸ். எஸ்ஏஸ் கிரிட்டிசிசமும் கிரிட்டிக்கல் எஸ்ஏஸும் எழுதியிருக்காரு. ஸோ இதெல்லாம் பின்னாடி வந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் புக் எடிட்டட் புக் இது போம்ஸ், அவரோட போயம் புக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா The Wandering Islands. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஆஸ்திரேலியா. இந்த போம் பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும்னா, when it was published in the year 1943. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் எடிஷன் வர்றதுக்கு முதவே இது பப்ளிஷ் ஆயிடுச்சு. இட் வாஸ் பப்ளிஷ் இன் அ ஜேர்னல் கால்டு மியான்ஜின் ஜேர்னல். ஓகே, இந்த ஜேர்னல்ல 1943லயே ஆஸ்திரேலியான்ற போம் பப்ளிஷ் ஆயிடுச்சு. ஓகே, இட் எக்ஸ்பிரஸ்ட் his ambivalent attitude to his homeland. his homeland பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவை பத்தி தன்னோட ambivalent attitude எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரு இந்த போம்லன்னு சொல்றாங்க. ambivalent அப்படின்னா மல்டிடியூட் ஃபீலிங்ஸ், அதாவது ஒரு சிங்கிள் ஃபீலிங் இல்லாம நிறைய, அதாவது பிரியம் அன்பு மட்டும் இல்லாம கோபம் வெறுப்பு எல்லாத்தையும் வெளிப்படுத்துறதுதான் ஒன்னுக்கு மேற்பட்ட மீனிங் இருந்தா அதான் ஆம்பிவலண்ட். ஓகே, சோ அந்த ஆட்டிடியூட நம்ம பாக்குறோம். In the poem Australia, A.D. Hope questions the idea that Australia is civilized. So அவர் இந்த போம்ல பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா நாகரிகமான நாடா அப்படின்ற கேள்வி எழுப்புற மாதிரி இருக்கும். டெக்ஸ்டுக்குள்ள போலானமோ, A nation of trees, drab green and desolate grey, in the field uniform of modern wars, darkens her hills, those endless outstretched paths of sphinx demolished or stone line worn away. So அவர் தன்னோட கண்ட்ரியை எப்படிதான் வர்ணிச்சு ஆரம்பிக்கிறாரு, எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா A nation of trees, drab green and desolate grey. அது அவரோட நேஷன் வந்து ட்ரீஸ் நிறைய உள்ள நேஷன் தானா, ஆனா அந்த ட்ரீஸ் எப்படி இருக்குமா, drab green and desolate grey-ஆ இருக்குமா. அதாவது நல்ல கிரீனிஷா எல்லாம் இருக்காதான், ஒரு மாதிரி டல் கிரே கலர்லயும் கிரீன் கலர்லயும் தான் இருக்குமா. அதை எதோட கம்பேர் பண்றாருன்னா, இந்த ஃபீல்ட் யூனிஃபார்ம் ஆஃப் மாடர்ன் வார்ஸ்ல இந்த சோல்ஜர்ஸ் அணிஞ்சிருப்பாங்க இல்லையா, ஒரு ஒரு ட்ரெஸ் அணிஞ்சிருப்பாங்க, ஒரு மாதிரி பச்சை கலர் கலந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து போட்டிருப்பாங்க. அது ஏன் அவங்களுக்கு யூனிஃபார்ம் அப்படின்னு சொன்னா, இந்த காடு மேட்ல எல்லாம் போகிறப்போ அவங்கள வந்து ஐடென்டிஃபை பண்ணக்கூடாது இல்லையா மத்தவங்க, அதனால அந்த ஒரு கெமிலியன் எஃபெக்டுக்காக ஒரு பச்சோந்தி மாதிரி அப்படியே மாறிக்கும் அந்த கலர் வந்து இடத்துக்கு ஏத்த மாதிரி அவங்கள காட்டி கொடுக்காது, எத்தனை நம்பர்ஸ் இருக்கிறாங்கன்றதெல்லாம் எதிரிக்கு தெரியாது, அதுக்காக அந்த மாதிரி ட்ரெஸ் வந்து போடுவாங்க. ஸோ அந்த ட்ரெஸ்ல இருக்க அந்த மைல்டான கிரீன் கலர் மாதிரி தான் இருக்குதான் இவங்களோட நாட்டு மரங்கள். ஓகே, இட் டார்க்கன்ஸ் அ ஹில்ஸ், தோஸ் என்லெஸ் அவுட்ஸ்ட்ரெச்ட் பாஸ் ஆஃப் ஸ்பிங்ஸ் demolished or stone line worn away. ஸோ இந்த மாதிரி மரங்கள் தான் அவங்களோட
ஹில்ஸ், ஆஸ்திரேலியன் ஹில்ஸ் டார்க்கன் பண்ணியிருக்கான், இருட்டாக்கி இருள் சூழ்ந்த மாதிரி வச்சிருக்கு. Those endless outstretched paths of Sphinx demolished or stone lion worn away. இந்த அவங்களோட நாடு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாருன்னா, அப்படியே டெமாலிஷ் பண்ண மாதிரி இருக்கு. ஒரு பெரிய ஸ்பிங்ஸ் மாதிரி ஒரு அனிமல் வந்து என்னோட நாட்டை டெமாலிஷ் பண்ண மாதிரி இருக்கு. டெமாலிஷ்னா அழிக்கிறது. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஆஸ்திரேலியா வந்து இந்த கண்ட்ரியை போய் ஜியோகிராபிக்கல் கண்டிஷன்ஸ் படிச்சீங்கன்னா தெரியும். ஆஸ்திரேலியாவுல வந்து பெரும்பகுதியான இடங்கள்ல மனுஷங்க வாழவே முடியாது. அது ஒரு மாதிரி ரொம்பவே டெசர்ட், அதிகமா டெசர்ட் உள்ள ஒரு இடம். ஓகே, நிறைய இடங்கள்ல வந்து எதுவுமே விளையாது, மனுஷங்களும் இருக்க முடியாது. ரொம்ப கரடுமுரடான ஒரு மாதிரி மக்கள் வாழ முடியாத பகுதிகள் தான் அதிகமா ஆஸ்திரேலியால இருக்கு. சோ அந்த லேண்ட என்ன சொல்றாரு அவரோட நாட்டை, ஏதோ ஒரு பெரிய அனிமல், ஸ்பிங்ஸ் மாதிரி ஒரு அனிமல் வந்து தன்னோட பாஸ் வச்சு அப்படியே ஓன் அவுட் பண்ண மாதிரி, அப்படியே இது பண்ண மாதிரி, டெஸ்ட்ராய் பண்ண மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. அது என்ன ஸ்பிங்ஸ் அப்படிங்கறது பார்க்கலாம். ஸ்பிங்ஸ்ங்கிறது ஒரு இமேஜினரி அனிமல் தான். அதுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, முகம் வந்து பெண் மாதிரி இருக்கும், உடம்பெல்லாம் வந்து லயன் மாதிரி இருக்கும், பாஸோட இருக்கு. பானா அதோட பாதங்கள், லைனோட உடம்பு மாதிரி இருக்கு பாருங்க, முகம் மட்டும் பெண் மாதிரி இருக்கு. இது இந்த எஜிப்சியன் பிரமிட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சிலை தான், ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு சிலை. ஓகே, இது ஒரு இமேஜினரி கிரியேச்சரா தான் அவங்க கதைகள்ல மெத்துல வரக்கூடியதுதான் ஸ்பிங்ஸ். அதுதான் இங்க உருவப்படுத்திருக்காங்க அவங்க எஜிப்சியன்ஸ். இங்க பாருங்க, அதோட கால் பாத்தீங்களா எவ்வளவு பெருசா இருக்கு. இந்த காலை வச்சு அழிச்சிருச்சான், எதை, அந்த நாட்டையே வந்து அழிச்ச மாதிரி இருக்குதான். அது கற்பனையா சொல்றாரு. ஏன்னா எங்களோட நாடு அப்படி இருக்குங்க. பல இடம் எப்படி என்ன பண்ண முடியாது, மனுஷன் போய் வாழ முடியாத இடமா இருக்கு இல்லையா, அதனால அப்படி சொல்றாரு. ஸ்பிங்ஸ் வந்து டெமாலிஷ் பண்ண மாதிரி இருக்கு எங்க நாடுன்னு சொல்றாரு. ஓகே, இதுல மொத்தம் 7 stanzas. Okay, so they call her a young country, but they lie. She is the last of sands, the emptiest, a woman beyond her change of life, a breast still tender, but within the womb is dry. They call her a young countryங்கிறார். தேனா அவர்கள் மற்ற கண்ட்ரியை சேர்ந்தவங்க படிச்சவங்க எல்லாம் எங்க நாட்டை என்ன சொல்றாங்கன்னா யங் கண்ட்ரின்னு கூப்பிடுறாங்களா. ஏன் யங் கண்ட்ரி? ஏன்னா அது புதுசா உருவான ஒரு கண்ட்ரி. ஆஸ்திரேலியா வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் புதுசா உருவான கண்ட்ரி. ஏன்னா ஒரு 200-300 வருஷத்துக்கு முதல் தான் ஆஸ்திரேலியால போய் யூரோப்பியன்ஸ் குடியமர்றாங்க. ஆஸ்திரேலியால யாரு போய் குடியமர்வாங்கன்னா யூரோப்பியன்ஸ், பெரும்பாலும் இங்கிலாந்துல இருக்க திருடர்கள், இந்த மாதிரி கிரிமினல்ஸ் எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னா அவங்க நாட்டுல இருக்க விடாம எக்ஸைல் பண்ணி விட்டுருவாங்க, வேற நாட்டுல தூரத்துல கொண்டு போய் விட்டுட்டு வந்துருவாங்க. அப்படி அவங்க விட்ட இடம் தான் வந்து ஆஸ்திரேலியா. அதனால ஆஸ்திரேலியாவுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, லேண்ட் ஆஃப் கிரிமினல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ அவங்க வழி வந்தவங்க தான் இப்ப அங்க இருக்கிறாங்க. ஓகே, அங்க ரொம்ப நாளா இருக்கிறவங்களோட மூதாதையர்கள் நிறைய அங்க இங்கிலாந்துல இருந்து விரட்டி விடப்பட்டவங்களா தான் இருக்கும். சோ அவர் என்ன சொல்றாருன்னா, they call her a young country but they lie. அவங்க எல்லாம் மற்ற கண்ட்ரில இருக்கிறவங்க எல்லாம் புதுசா இப்ப 200-300 வருஷத்துக்கு முதல் தானே உருவாச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. she is the lost of lands, the emptiest. அப்படியெல்லாம் இல்ல. இந்த கண்ட்ரிக்கு பெரிய வரலாறுனா என்ன, ரொம்ப காலத்துக்கே முன்னாடி உருவான கண்ட்ரி இது. she is the lost of lands. நிலங்கள்லயே கடைசி நிலம் எங்க நிலம் தான், லாஸ்ட் ஆஃப் லேண்ட்ஸ்ன்னு சொல்றாரு. ஏன்னா ஆஸ்திரேலியா பாத்தீங்கன்னா ரொம்ப கீழே இருக்கும், உலகத்துல மேப் பாத்தீங்கன்னா ரொம்ப கீழே இருக்கும் ஆஸ்திரேலியா. ஓகே, she is the last of lands, the emptiestங்கிறது. இங்க barren lands தான் அதிகம். ஓகே, எதுவுமே விளையாத பூமி தான் இருக்குது இங்க. ஓகே, the emptiest land அப்படின்னு சொல்றாரு. a woman beyond her change of life, a breast still tender but within the womb is dry. ஒரு சில பெண்கள் வந்து பாக்குறப்போ அழகா தெரியுவாங்க, யங்கா இருப்பாங்களாம். ஆனா உண்மையில அவங்க என்னவா இருப்பாங்க, she is her womb is dry அப்படின்னா அவங்க வந்து ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது, இல்லைன்னா அவங்க வந்து உண்மையில வயசானவங்களா இருப்பாங்க. அது மாதிரிதான் ஆஸ்திரேலியா. உங்களுக்கு பார்க்க அழகா இளமையா தெரியுறா, ஆனா அவ எப்படி இருக்காளாம், எப்படிப்பட்ட விமன் மாதிரியா, பியாண்ட் ஹர் சேஞ்ச் ஆஃப் லைஃப். இப்போ ஒரு சில பெண்களுக்கு இந்த வயசே தெரியாத மாதிரி, எ பிரெஸ்ட் ஸ்டில் டெண்டர். ஒரு சில பெண்கள் பார்க்க இளமையா இருப்பாங்க, ஆனா ஊம்ப் ட்ரையா இருக்கும். ஊம்புனா அந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் தான் ஊம்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, கரு, பெண்ணோட அந்த ஓவரி தான் ஊம்பு, ரைட்? ஸோ அதை வந்து ட்ரையா இருக்கும், அதுல இருந்து எதுவும் ரீப்ரொடியூஸ் ஆகாது, எந்த குழந்தையும் பிறக்காது அப்படின்னு சொல்றாரு. இது ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இது வந்து
வந்து மெட்டபாரிக்கலா தான் இதை நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா ஆஸ்திரேலியால இருந்து எதுவுமே விளைகிறது இல்ல. லிட்ரலாவும் சரி பெருசா அங்க வந்து விளைச்சலும் இல்ல. இன்னொரு வகையில என்னன்னா கிரியேட்டிவிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு. எங்க நாட்டுல இருந்து உருவாகுற விஷயங்கள், நல்ல விஷயங்கள் ரொம்ப கம்மியா இருக்கு. கிரியேட்டிவிட்டி மாதிரி விஷயங்கள் ரொம்ப கம்மியா இருக்கு. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, she looks tender but within the womb is dry அப்படிங்கிறார். ஓகே, உள்ள womb வந்து என்ன ஆயிடுச்சு, ட்ரை ஆயிருச்சு. அது வந்து இன்னும் ரீப்ரொடியூஸ் பண்ணாதுன்னு ஆயிடுச்சு. அப்படின்னா என் கண்ட்ரி எப்படி யங்கா இருக்க முடியும் அப்படின்னு கேக்குறாரு. Without songs, architecture, history, the emotions and superstitions of younger lands, her rivers of water drown among inland sands, the river of her immense stupidity. அடுத்ததா without songs, architecture, historyங்கிற. ஏன் without songs, architecture, history? அவங்க இந்த யூரோப்பியன்ஸ் அங்க ஆஸ்திரேலியாவுக்கு வர்றதுக்கு போது அங்க இருந்தவங்க அபாரிஜின்ஸ் தான். ஓகே, ஸோ இந்த காட்டுவாசிகள் மாதிரி தான் அங்க இருந்தாங்க அதிகமா. ஓகே, அவங்களையெல்லாம் விரட்டி விட்டுட்டு தான் அந்த யூரோப்பியன்ஸ் போய் அங்க உட்கார்ந்தாச்சு. இப்போ அவங்களுக்கு வந்து பெருசா அந்த நாட்டுக்குன்னு பெரிய வரலாறே கிடையாது. ஓகே, பெரிய ட்ரெடிஷனோ கல்ச்சரோ எதுவுமே இல்லை. இப்ப நம்ம நாட்டையெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து உட்கார்ந்து இருந்தாங்கன்னா கூட அதுக்கு முதல் நம்மளுக்கெல்லாம் நிறைய வரலாறு இருக்கு. சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள்னு சவுத் இந்தியாலயே நிறைய இருக்கு. நார்த் இந்தியால இன்னும் நிறைய கிங்ஸ் எல்லாமே ரூல் பண்ணிருக்காங்க. நம்மளோட கல்ச்சர் பத்தி நம்ம ரொம்ப பெருமையா பேசுவோம். நம்ம ஆர்கிடெக்சர் பத்தி பெருமையா பேசுவோம். சோ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் சொல்லிக் கொள்ற மாதிரி இங்க இல்லைங்கிறார். ஓகே, வித்தவுட் சாங்ஸ், ஆர்கிடெக்சர், ஹிஸ்டரி, வரலாறும் கிடையாது, ஒன்னும் கிடையாதுங்க எங்க நாட்டுக்கு அப்படிங்கிற. the emotions and superstitions of younger lands. ஆனா என்ன இருக்கும்னா emotions and superstitions of younger lands தான் இருக்கும். இந்த புதுசா வந்தவங்க பகட்டா இருப்பாங்களா, அது மாதிரி சொல்றாரு. உணர்வு பூர்வமா தான் இங்க இருக்க மக்கள் இருக்காங்க. ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருக்காங்க, இமோஷனலா இருக்காங்க, சூப்பர்ஸ்டிஷியஸா இருக்காங்க, மூட நம்பிக்கைகள் அதிகம் இவங்க கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாரு. her rivers of water drown among inland sands, the river of her immense stupidity அப்படிங்கிற அடுத்து ரிவர்ஸ் ஆஃப் வாட்டர் ட்ரவுன் அமங் இன்லேண்ட் சன்ஸ். ரிவர் அப்படிங்கிறதே வந்து ஒரு இரிகேஷனுக்கான ஒரு சிம்பிள். எதுக்கான சிம்பிள் அப்படின்னா ஒரு கிரியேட்டிவிட்டிக்கான சிம்பிள் தான் ரிவர். ரிவர்னால என்ன ஆகும், பயிரெல்லாம் விளையும், விளைச்சலை கொடுக்கும், அப்போ ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனா அங்க இருக்க ரிவர் என்ன ஆகுதான், சாண்டுக்குள்ள விழுந்துடுது அப்படிங்கிறாரு. இன்லேண்ட் சாண்ட், அதாவது டெசர்ட்குள்ள போயிடுது. இப்போ டெசர்ட்குள்ள தண்ணி ஊத்துனா என்ன ஆகும், கீழே தண்ணி போயிடும், மேல திரும்ப காஞ்ச மண்ணு தான் நிற்கும். சோ அது மாதிரி இங்க இருக்க கிரியேட்டிவிட்டி எல்லாம் சாண்டுக்குள்ள போன மாதிரி ஆயிடுதுங்கிறாரு. ஓகே, த ரிவர் ஆஃப் இம்மன் ஸ்டூபிடிட்டி அப்படிங்கிறாரு. இங்க இருக்க மனுஷங்க வந்து ரொம்ப ஸ்டூபிடா தான் இருக்கிறாங்க. இருக்க நல்ல விஷயங்கள்லாம் எது மாதிரி போயிடுது, மணலுக்குள்ள ஊத்துன டெசர்ட்குள்ள ஊத்துற தண்ணி மாதிரி உள்ள போயிடுதுங்க. கொஞ்சம் நஞ்சம் இருக்க நல்லதும் உள்ள போயிடுது. சோ இம்மன் ஸ்டூபிடிட்டி தான் இந்த ஊர்ல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓகே, சோ நல்ல விஷயம் பெருசா இங்க ஊர்ல ஒன்னும் இல்லைன்றார். அடுத்ததான் floods her monotonous tribes from Keynes to Perth. In them at last the ultimate men arrive, whose boast is not, we live but we survive, a type who will inhabit the dying earth. இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா he is talking about the monotonous tribes, those who lived in Australia before the Europeans came there. யார் அங்க வாழ்ந்தாங்க, அந்த ஆஸ்திரேலியன் அபாரிஜின்ஸ் அங்க வாழ்றாங்க. அவங்க எல்லாம் எங்கெல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம், they were flooding from Keynes to Perth. floodingனா அதிக அளவுல இருந்தாங்க. எங்கெல்லாம் இருந்தாங்க, ஃப்ளட்னா அதிகமா வர்றது தானே, நீர்னா அதிகமா வரும், மக்களும் அதிகமா இருந்தது. ஃப்ளட்ஸ், they flooded her, the monotonous tribes flooded from Keynes to Perth அப்படின்னு எடுத்துக்கலாம். கெய்ன்ஸ்ல இருந்து பெர்த் வரைக்கும் இவங்க மக்கள் தான் இருந்தாங்க, ட்ரைப்ஸ் தான் இருந்தாங்க. இந்த அட்லாஸ் த அல்டிமேட் மென் அரைவ். ஆனா இந்த சிட்டிஸ்ல எல்லாம் இப்ப எங்க வந்து மனுஷங்க இருக்க முடியுமோ அங்க எல்லாம் அவங்க தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, அவங்க ட்ரைப்ஸ் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்த த அல்டிமேட் மென் அரைவ். த அல்டிமேட் மென் அவர் யாரு சொல்றாரு, த யூரோப்பியன்ஸ் சொல்றாரு. ஏன்னா கிரேட் மென் அப்படிங்கிற மாதிரி ஒரு நக்கலா சொல்றாரு. ஓகே, ஒரு சட்டைரிக்கலா தான் அந்த யூரோப்பியன்ஸ் சொல்றாரு. இந்த கிரேட் மென் வந்துட்டாங்க, பெரிய ஆளுகள்லாம் வந்துட்டாங்க, வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, இந்த மக்களை ஊருக்குள்ள தள்ளி விட்டுட்டாங்க. ஓகே, சோ இந்த இன்ஹெபிட்டன்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, புதுசா வந்து செட்டிலர்ஸ் வந்து அங்க இருந்த இன்ஹெபிட்டன்ஸ என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா நல்லா இல்லாத இடங்களுக்கு தள்ளி விட்டுடுறாங்க. அப்ப அவங்களால அங்க நல்லபடியா வாழ முடியல. அதனால அவங்க என்ன பண்றாங்க அந்த ட்ரைப்ஸ், whose boast is not, we live but we survive. அவங்க நாட்டுக்குள்ள இருக்காங்க, ஆனா சந்தோஷமா நாங்க வாழ்றோம்னு அவங்களால சொல்ல முடியல, ஏதோ வாழ்றோம்.
ஓகே, உயிரை பிடிச்சிட்டு இருக்கோம்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி வி சர்வைவ் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்களே ஒழிஞ்சு they are not happy over there. The original tribes, the original inhabitants of Australia are not happily living there. Instead, அங்க இருந்து வந்தாங்களே the settlers, they are living happily. பாம்பஸா வாழ்றவங்க அந்த settlers தான் சொல்றாரு. A type who will inhabit the dying earth. So இவங்க இந்த monotonous tribes எல்லாம் எங்க போயிட்டாங்க, dying earth குள்ள போயிட்டாங்கங்கிறாரு. They are inhabiting the dying earth. Why dying earth? நான் சொன்னேன் இல்லையா, ஆஸ்திரேலியாவோட நிறைய பகுதி வந்து எதுவும் சரியா விளையாத பகுதிகள் தான். ஸோ அந்த மாதிரி இடங்களுக்கு தான் இவங்களை அனுப்பிட்டு நல்ல ஏரியால எல்லாம் அந்த செட்டிலர்ஸ் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து 5th ஸ்டான்ஸா போறோம். And her 5 cities like 5 teeming swords, Melbourne, சிட்னி, பெர்த், கேன்பரா, அடிலைட். இது வந்து 5 பிக் சிட்டிஸ் ஆஃப் ஆஸ்திரேலியா. நிறைய சிட்டிஸ் இருக்கு, ஆனா அவர் மென்ஷன் பண்றது இந்த 5 சிட்டிஸ் தான் சொல்றாங்க. ஸோ அதை நம்ம பிராக்கெட்ல போட்டிருக்கேன், அது போம்ல இல்ல, இது இன்ஃபர்மேஷன்ஸ் மூலமா நான் அந்த எடுத்து போட்டிருக்கேன். அண்ட் 5 cities like 5 teeming zoos. அந்த 5 சிட்டிஸ்ல தான் அதிகமா யூரோப்பியன்ஸ் இருக்காங்க. இந்த 5 சிட்டியும் டீமிங் சோர்ஸ் மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. டீமிங்னா அபண்டன்ட்னு அர்த்தம், அதிகமா இருக்கிறதுன்னு அர்த்தம். ஓகே, சோர்ஸ் அப்படின்னா அந்த புண்ணு, அந்த அல்சர்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த புறையோடி போயிருக்கும்னு சொல்லுவாங்களா, அதுதான். ரொம்ப அதிகமா புண்ணு வந்துருச்சுன்னா புறையோடிரும்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ டீமிங் சோர்ஸ் மாதிரி இருக்கா இந்த 5 சிட்டிஸும். இந்த 5 சிட்டிஸ்னு பெருமையா சொல்றதுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க, அது 5ம் என்னது புறையோடி போனது எங்க ஊர்ல அப்படிங்கிற. ஈச் ட்ரெயின்ஸ் ஹர்ங்கிறார். ட்ரெயின்ஸ் ஹர்னு அவர் அங்க சொல்றது ஆஸ்திரேலியாவை, என்னோட தாய் நாட, என்னோட தாயை அப்படியே உறிஞ்சி எடுத்துடுறாங்க. அந்த 5 சிட்டில இருக்க யூரோப்பியன்ஸும் உறிஞ்சிடுறாங்க, உள்ள இருக்க வளம் எல்லாம் எடுத்துடுறாங்க. வாஸ்ட் பாரசைட் ராபர் ஸ்டேட், அதெல்லாம் பாரசைட் ராபர் ஸ்டேட் மாதிரி இருக்கு. பாரசைட்னா ஒட்டுண்ணி, ராபர்னாலும் திருடுறது, அப்போ ரெண்டையும் கலந்து சொல்றாரு. அப்படி ராபர் ஸ்டேட்ஸ் மாதிரி இந்த 5 சிட்டியும் என்ன பண்ணுதாம், ஆஸ்திரேலியால இருக்க நல்ல விஷயங்கள் எல்லாம் அப்படியே உறிஞ்சிருந்தான். Where second hand Europeans pullulate timidly on the edge of alien shores. Okay, second hand Europeans, அதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். this is a country of criminals அப்படின்னு சொல்லுவாங்க, land of criminals சொல்லுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஏன்னா செகண்ட் ஹேண்ட் யூரோப்பியன்ஸ் தான் அங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதனாலதான் அவர் செகண்ட் ஹேண்ட் யூரோப்பியன்ஸ் இங்க சொல்றாரு. செகண்ட் ஹேண்ட் யூரோப்பியன்ஸ் ஏன் சொல்றாரு, அங்க இருந்து விரட்டி விடப்பட்டவங்க, யூரோப்ல வாழ தகுதி இல்லாதவங்க, இல்ல யூரோப்ல இருந்து விரட்டி அடிக்கப்பட்டவங்க, யூரோப்ல திருடர்களா வாழ்ந்தவங்க, அவங்கள அங்க வாழ நீ தகுதி இல்லாதவன் அனுப்பி வைக்கிறாங்க. அதனாலதான் என்ன சொல்றாரு, இந்த டேர்ம் யூஸ் பண்றாரு, செகண்ட் ஹேண்ட் யூரோப்பியன்ஸ். தே புல்லுலேட்னா மல்டிப்ளை, நிறைய குழந்தைங்களை பெத்துக்கிறது. அவங்க இன்க்ரீஸ் ஆயிட்டாங்க. நிறைய குழந்தைங்களை பெத்துக்கிறதுன்றதை விட ஒரு 200 வருஷத்துக்கு முதல் வந்தவங்க 1,00,000 பேர் வந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு எத்தனை பேரா மாறி இருப்பாங்க இல்லையா, அதுதான் சொல்றாரு. சோ அவங்க எல்லாம் they have pullulated timidly on the edge of alien shores. ரொம்ப அமைதியா சத்தமே இல்லாம அவங்க மல்டிப்ளை ஆயிட்டே வந்துட்டாங்க. ஓகே, ஆன் த எட்ஜ் ஆஃப் ஏலியன் ஷோஸ், வேற நாட்டுக்கு வந்து இப்படி மல்டிப்ளை ஆயிட்டாங்க. ஏலியன்றதுன்னா வெளிநாடு அப்படின்னு அர்த்தம். அப்ப அவங்க நாடு யூரோப்ப ஆஸ்திரேலியாவுக்கு வந்து சத்தம் இல்லாம இங்க மல்டிப்ளை ஆகி இங்க புல்லுலேட் ஆகி அவங்க எங்களோட நாட்டோட வளத்தை எல்லாம் உறிஞ்சிட்டு இருக்காங்க. இந்த 5 சிட்டிஸ்லயும் அவங்க செட்டில் ஆகி என்ன பண்றாங்க, இந்த ராபர்ட் ஸ்டேட்ஸ் மாதிரி ஆக்கி ஒரு வாஸ்ட் பாரசைட்டா இருந்த ஒட்டுணியா இருந்து எங்க நாட்டோட வளத்தை எல்லாம் உறிஞ்சுறாங்கன்னு சொல்றாரு. ஓகே, ஆனா இவரும் யூரோப்பியன் தான், பட் இருந்தாலும் தன்னை ஒரு அபாரிஜின் மாதிரி தான் ஃபீல் பண்ணி இதை பேசியிருக்காரு. Yet there are some like me turn gladly home from lush jungle of modern thought. ஓகே, இருந்தாலும் என்ன மாதிரி ஒரு சில பேரு என் நாடு இவ்வளவு பாழாக்கிட்டு இருந்தா கூட சந்தோஷமா வரும். ஏன்னா மாடர்ன் தாட்ஸ்குள்ள இருக்கும். To find the Arabian desert of the human mind, hoping if still from the deserts the prophets come அப்படிங்கிற. ஓகே, இங்க எப்படி வந்து டெசர்ட்ஸ்ல இருந்து ப்ராஃபிட்ஸ் வந்தாங்களோ அப்படிங்கிறார். ப்ராஃபிட்ஸ் எங்க இருந்து வந்தாங்க, இப்போ பொதுவா வந்து 2 பெரிய நியூ ரிலிஜியன்ஸ்ல தான் ப்ராஃபிட்ஸ் பத்தி நம்ம பேசுறோம். இஸ்லாம்ல இருந்தும் கிறிஸ்டியானிட்டில இருந்தும் மெசையாஸ், மெசஞ்சர் இல்ல ப்ராஃபெட் ஒரு மீனிங் தான். ஓகே, ஸோ அவங்க எங்க வந்தாங்க, இஸ்லாம்லயும் வந்தாங்க, கிறிஸ்டியானிட்டிலையும் வந்தாங்க. எந்த நாட்டுல இருந்தாங்க அப்படின்னு சொன்னா மிடில் ஈஸ்ட்ன்னு சொல்லுவோம், மிடில் ஈஸ்ட் ஏஷியா, அந்த இடத்துல இருந்தா அவங்க வந்து பிறந்தாங்க. ஸோ அந்த இடம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா டெசர்ட் ஏரியா. அப்ப டெசர்ட்ல இருந்து ப்ராஃபிட்ஸ் பிறந்தாங்க இல்லையா, அதனால எனக்கும் ஒரு நம்பிக்கை, ஒரு ஹோப்ஃபுல்னஸ் இருக்கு, என்னோட நாட்டுல இருந்து ஏதாவது ஒரு மகான் வருவான். ஓகே,
அது மாதிரி ஒரு மகான் ஏநாட்டுல இருந்தும் பிறப்பான். இங்கேயும் டெசர்ட் அதிகமா இருக்குல்ல. The Arabian desert of the human mind, hoping if still from the deserts the prophet come. நான் வந்து அந்த நம்பிக்கையில இருக்கேன். டெசர்ட்ல இருந்து ப்ராஃபிட்ஸ் வந்ததுனால இந்த டெசர்ட்ல இருந்தும் ஒரு ப்ராஃபிட் மாதிரி ஒரு 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 பெரிய மகான் வரலாம் அப்படின்னு நம்பிக்கையில இருக்கேன்னு சொல்றாரு. இப்போ ஃபைனல் ஸ்டான்ஸா, such savage and scarlet as no green hills dare, springs in that way some spirit which escapes the learned dog, the chatter of cultured apes, which is called civilization over there. Such savage and scarlet, scarletனா டார்க் ரெட்னு அர்த்தம். ஏன் இங்க டார்க் ரெட் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்றாருன்னா, அவங்க ஊரு டெசர்ட் எல்லாம் ரெட் கலர்ல இருக்கும். அந்த மணல் இருக்கு இல்லையா, அது டார்க் ரெட்டா இருக்குமா, அதுக்கான இமேஜ் கூட உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. ஸோ இது கூகுள் பண்ணி எடுத்ததான், நீங்க போய் தேடினாலும் கிடைக்கும். இந்த ஆஸ்திரேலியன் டெசர்ட்ஸ்ன்னு போனீங்கன்னா இந்த மாதிரி இமேஜஸ் தான் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கு சாண்ட். ஓகே, அதனால இந்த சாண்ட்ல எப்படி போய் மனுஷங்க இருப்பாங்க பாருங்க. இப்படிதான் வாஸ்ட் டெசர்ட் தான் அதிகமான இடங்கள் இருக்கு. ஸோ இது ரெட் கலர்ல இருக்கு இல்லையா, இதுதான் சொல்றாரு சாவேஜ். இங்க மனுஷன் வர முடியுமா? காட்டு மிராண்டித்தனமான ஒரு இடமா இருக்கு, ஒரு ஸ்கார்லெட் இடமா இருக்கு. ஸ்கார்லெட் ரெட் கடந்த அந்த டெசர்ட்ல நோ கிரீன் ஹில்ஸ் டேர் ஸ்ப்ரிங்ஸ் இன் தட் வேஸ்ட். இந்த வேஸ்ட்ல என்னங்க ஸ்ப்ரிங்ஸ் வரப்போகுது, வரப்போகுது. இந்த டெசர்ட்ல எந்த ஸ்ப்ரிங்கும் வராது. அப்படியே வந்தாலும் சம் ஸ்பிரிட் விச் எஸ்கேப்ஸ், ஏதாவது அங்கன்னும் இங்கன்னும் ஏதோ ஒண்ணு வந்தாலும் அதுவும் பெருசா நிலைச்செல்லாம் நிக்கிறது இல்ல, எங்கேயோ போயிடுது, எஸ்கேப் ஆயிடுது. The learned doubt the chatter of cultured apes which is called civilization over there. The learned doubt, அதனால இந்த கொஞ்சம் நல்ல மனுஷங்கள்லாம் ஒரே சந்தேகத்துல இருக்கும். கொஞ்சம் யோசிக்கிறவங்க லேர்னட் பீப்புள்லாம் we are in doubt. என்ன டவுட் எங்களுக்கு தெரியுமா? The chatter of cultured apes. எங்க ஊர்ல இருக்கு, அவங்க ஊர்ல இருக்க அந்த யூரோப்பியன்ஸ் அவர் என்ன சொல்றாருன்னா கல்ச்சர்டு ஏப்ஸ்ன்னு சொல்றாரு. நாகரிகம்ன்ற பேர்ல இருக்கிற ஏப்ஸ். அவங்க ஏப்ஸ் அப்படின்னா அந்த கொரில்லா குரங்கு மாதிரி பெருசா இருக்கிறது தான் ஏப். ஓகே, ஸோ கல்ச்சர்டு ஏப்ஸ் அப்படிங்கிறாரு அவங்கள. ஓகே, இந்த சாட்டர்னா மங்கீஸ் சாட்டர்னு சொல்லுவாங்க. ஏப்ஸும் சாட்டரிங் தான். ஸோ அவங்க அந்த சத்தம் கொடுக்கும் இல்லையா, அதுதான் சாட்டர். இவங்க பேசுற சத்தத்தை வந்து சாட்டரிங், அதாவது அர்த்தமே இல்லாம பேசிட்டு இருக்கிறாங்க. அதுல மீனிங்லெஸ் வேர்ட்ஸ் தான் அவங்களோட வேர்ட்ஸ் எல்லாம் சொல்றாரு. ஸோ விச் இஸ் கால்டு சிவிலைசேஷன் ஓவர் தேர். இதைதான் இவங்க வந்து சிவிலைசேஷன் சொல்றாங்க. அர்த்தமே இல்லாத வார்த்தைகளை பேசிக்கிட்டு சிவிலைசேஷன்ற போர்வையில, நாகரிகம்ன்ற போர்வையில எங்க மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது வந்து உண்மையான மக்கள், ஒரு ஆழ்ந்த எண்ணங்கள் உண்டு, ஸ்பிரிச்சுவாலிட்டி உள்ள ஒரு மனுஷனை பார்த்தாங்கன்னா இதுவாடா சிவிலைசேஷன், இதுவாடா நாகரிகம்னு கேட்பானா. ஸோ த லேர்னர் டவுட் இட் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. ஸோ பெரும்பாலும் ஒரு வேதனை தான் அவரோட நாட்டை பத்தி அவருக்கு இருக்கு. நிறைய இடத்துல சின்னதா ஒரு 6th ஸ்டான்ஸால மட்டும் ஒரு ஹோப்ஃபுல்னஸ் வருது. ஆனா கடைசி ஸ்டான்ஸால திரும்பவும் அவருக்கு வந்து ஒரு டெஸ்பரேட்டான எண்ணங்கள் தான் அதிகமா இந்த போம்ல அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. ஓகே, தன்னோட நாடு வந்து வீணா போச்சுன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஓகே, ஐ ஹோப் யூ லைக் மை எக்ஸ்பிளனேஷன்ஸ். ஸோ இதுதான் இந்த ஸ்விங்ஸ் இமேஜ். அடுத்து இந்த ஸ்கார்லெட் ரெட் இமேஜ் ரெண்டு எடுத்து வச்சிருந்தேன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் such videos. Press the bell icon for continuous notifications and thank you for watching.